தனக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையேதான் போட்டி என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுகவை மட்டும் எதிர்ப்பது ஏன் எனவும் விளக்கமளித்துள்ளார். விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன் லாஸ்ட் சிம்பிள் क्वेश्चन, விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். ஒரு முழக்கவங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக் கொண்டு காதில் விசிலூதி அனுப்புங்கள் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என கூட்டத்தினரை உறுதிமொழி ஏற்கச் செய்தார். வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என தான் வீசிய அரசியல் குண்டு அனைத்து கூட்டணிகளிலும் தாறுமாறாக வெடிப்பதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர் உலக நாடுகளுடன் போட்டி என்கிறார்கள், ஆனால் ஒரு போட்டித் தேர்வை கூட நடத்த தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் சீக்கிரட்டே. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். திமுகவின் ஆட்சியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர் ஓட்டு கேட்டு வரவில்லை, நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு சிறப்பாக இருந்தால் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்தது என்று முதல்வர் ஸ்டாலினை நோக்கி தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் தவிக கூட்டத்தில் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு டிஜிபி வேண்டும் என்று கூறினார். முதல்வர் ஸ்டைலியே சொல்லணும்னா
பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அத திருத்தி சொல்றேன், புலுகர் பெருமானே. அது இன்னும் பொருத்தமா இருக்கு. அவருடைய அண்ட புழுகு, ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான். அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். தாவைக்காவை ஆட்சியில் அமர்த்துவதுதான் தமிழக மக்களின் கனவு என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் கூறினார். ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களின் கனவு என்ன என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்பதாக அவர் விமர்சித்தார். 4.5 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம். இல்ல, ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு.